இந்த பதிவுல பாருங்க. இந்த பதிவுல இது பாருங்க 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாருங்க. சிஎஸ்எஸ்இ போட்டி 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்ட அசல் வினாத்தாள் இது. இதுல 174வது கேள்வி பாருங்க. ரைட் சைட்ல 174வது கேள்வி என்னன்னா, விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. கேள்வி படிக்கிறேன் பாருங்க. விடுபட்ட 174வது கேள்வி, விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 49, 121, 169, கேள்விக்குறி 361. அப்படின்னா அர்த்தம்னா, இந்த லைன்ல 49 அடுத்து 121, 121, 169 கேள்விக்குறி. இங்க என்ன எண் வரணும்? இதுக்கு அடுத்தது 361. இதை வந்து இது மாதிரி நிறைய ஒரு 2 கேள்வி கேட்கறாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் குரூப் 4ல 1 அல்லது 2 கேள்வி கேட்கறாங்க. இதை மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஜென்ரலா திங்க் பண்ணி பார்க்கணும். ஜென்ரலா திங்க் பண்ணோம்னா, இப்ப இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பார்த்தாலே தெரியுது. இது இந்த 49 என்பது இங்க பாருங்க, எனக்கு ஒரு ஐடியா வருது பாருங்க. 49 என்பது 7 ஸ்கொயர். ரைட்டுங்களா? 7 7 இருக்குன்னா 49 7 ஸ்கொயர். அடுத்தது இங்க பாருங்க 11 ஸ்கொயர். சரிங்களா? 121 என்பது 11 ஸ்கொயர் தான் 121. இந்த ஸ்கொயர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சா ஈஸியா போட்டுடலாம் இதை. அடுத்தது இது வந்து 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் தான் 169. அதோட பார்த்தீங்கன்னா இதை விட்டுருங்க. 361 வந்து 13, 14, 15, 16, 17, 18, 19 ஸ்கொயருங்க. இது 19 ஸ்கொயர் வரும். 19 ஸ்கொயர் செக் பண்ணி பார்ப்போம். 19 ஸ்கொயர்னா 19 × 19 போடுங்க. 99, 81க்கு 1, மீதி 8, 1 9 9, 9 8 17க்கு 17, 91 9, 1 1 போட்டோம்னா 1, 9 7 16, 9 16க்கு 6, மீதி 1, 1 2 1 3. ரைட்டா? 361. ஓகே. இப்போ வந்து 19 ஸ்கொயர் முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்ததுன்னா இங்க என்ன வரணும்? இந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இது 7 ஸ்கொயர், இது 11 ஸ்கொயர், இது 13 ஸ்கொயர், இது வந்து 19 ஸ்கொயர் 361. இப்ப இந்த நம்பருக்கெல்லாம் என்ன ஒற்றுமை வேற்றுமை, என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கணும். இப்ப 7, 11, 13, 19 இருக்கு இல்லையா? இந்த நம்பருக்குள்ள என்ன ரிலேஷன்? எண்கள்ல பெருக்கல் இருக்குதா, கூட்டல் இருக்குதா, இல்ல வர்க்கத்துல இருக்குதா, இல்ல வர்க்கப்படுத்தி கூட்டிக்கிறாங்களா, இல்ல வர்க்கப்படுத்தி கழிச்சுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா எல்லாமே டைரக்டா இருக்குது. இதுல ஒண்ணு மட்டும் என்ன தெரியுதுன்னா, இந்த 7, 11, 13, 19 எல்லாம் பிரைம் நம்பரா தெரியுது. பிரைம் நம்பர்னா தமிழ்ல பகாயன். அந்த லாஜிக் வந்துடும். நம்ம பகாயன். பகாயன்னா என்ன? பகு என்ன என்னன்னா, பகு என்ன எல்லாத்தாலையும் வகுப்படும். எந்த நம்பர்ல வகுத்தா வகுக்கக்கூடிய நம்பர் வந்து பகு எண். பகா எண்ணா இங்க பாருங்க, 1ஆல வகுப்படும். அதை விட்டா தன்னால வகுப்படும். இதுதான் இது பேர் தான் பகா எண். 1ஆல வகுப்படும், அதை விட்டா தன்னால வகுப்படும். உதாரணத்துக்கு இந்த 7 எடுத்துங்க. 7 1ஆல வகுத்தா 7, 7 7ஆல வகுத்தா 1. அவ்வளவுதான். மீதி நம்மளால வகுக்கவே முடியாது. இதுதான் பகா எண்கள். இது பாருங்க 7 7 பாருங்க. 7/1 = 7. அதான் வகுக்கும். அதை விட்டா 7/7 = 1. இதுதான் வந்து பகா எண் இல்லைங்களா? அதோட வாங்க இந்த 11க்கு வாங்க. இந்த 11 பாத்தீங்கன்னா 11/1 = 11. அதை விட்டா 11/11 = 1. 1ஆல வகுப்படும், தன்னால வகுப்படும். அவ்வளவுதான். 11. 13 பாருங்க. இந்த 13 வந்து பகா எண் தான். இந்த 13/1 = 13. இப்ப 13/13 = 1. அவ்வளவுதான். 1ஆல வகுக்கும், அதே நம்மள வகுக்க முடியும், வேற நம்மள வகுக்க முடியாது. இப்படியே பாத்தீங்கன்னா 19 பாருங்க. இந்த 19 அதே மாதிரி தான். 19 வந்து 19 × 1 = 19. 19 × 19 = 1. இதுதான் கணக்கு. இந்த பகாவெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பகு என்பது எல்லாமே வகுக்கும். 4 2 4. இப்ப 8 வந்து 2ஆல வகுத்தா 4, 8 4ஆல வகுத்தா 2. இது மாதிரி வரதெல்லாம் பகு எண். பகா எண்ணா 1ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும்.
அது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்ப இது வந்து பகா எண்களின் ஸ்கொயர், அடுத்தடுத்து வரக்கூடிய பகா எண்களின் ஸ்கொயர். அப்ப ஒரு நம்பர்ல பகா எண்ணா என்ன வரிசையா போட்டு பார்ப்போம். ஒண்ணு வந்து பகா எண் வராது. இங்க பாருங்க, இங்க எழுதுல பாருங்க, 2 பகா எண். ஏன்னா 2 ஒன்னாலதான் வகுக்கலாம், இல்ல 2ஆல தான் வகுக்க முடியும். அதுக்கு அடுத்தது 3 பகா எண். 3 வந்து ஒன்னாலதான் வகுக்க முடியும், அதை விட்டா 3ஆல தான் வகுக்க முடியும். 4 பகா எண் கிடையாது, ஏன்னா 4 2ஆல வகுக்கலாம், 2 4, 4 வராது. 5 பகா எண் தான், 1 5 5, அதாவது 5 5ஆல வகுத்தா 1, 5 1ஆல வகுத்தா 5. இப்ப 5 பகா எண். அதை எடுத்து விட்டா 6 பகா எண் வராது, ஏன்னா 6 வகுக்கலாம், 3 2 6 அப்படி வகுக்கலாம், அதனால 6 பகா எண் வராது. 7 பகா எண். 7 பகா எண், ஏன்னா 7 வந்து 1ஆல தான் வகுக்க முடியும், அவுட்டா 7ஆல தான் வகுக்க முடியும், வேற நம்பர்ல வகுக்கவே முடியாது. அப்புறம் வந்தீங்கன்னா 8 பகா எண் கிடையாது, ஏன் இல்ல 4 2 8, 2 4 8 அப்படி வகுக்கலாம். அப்ப 8 பகா எண் கிடையாது. அப்ப 9 பகா எண் கிடையாது, 3 9 3ஆல வகுப்படும். 10 பகா எண் கிடையாது, 5ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும். அப்ப அடுத்தது 11 பகா எண். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், நீங்க ஒரு போட்டி தேர்வு எழுதுறவங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 11 பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பகா எண், விளக்கம் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது 12 வந்து பகா எண் கிடையாது. 12 வந்து 6ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம், 4ஆல வகுக்கலாம், அதனால 12 கிடையாது. 13 பகா எண். 13 பகா எண். அதுக்கு அடுத்தது 14 14 பகு எண், ஏன்னு கேள்வி. 14 7ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம். அதனால அடுத்தது 15 வந்து பகு எண் தான், 5ஆல வகுக்கலாம், 3 5 3 5 5. அடுத்து 16 வந்து பகு எண், 4ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம், 8ஆல வகுக்கலாம், 16. அடுத்து 17 பாருங்க, 17 வந்து ஒரு பகா எண். அடுத்த பகா எண் வந்து 17. புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? இடையிடையே வரக்கூடிய நம்பர், வகுக்கக்கூடிய நம்பர் எல்லாம் தூக்கிடணும். ஒரு 1 to பாடி பாத்தீங்கன்னா 1 2ல இருந்து பாத்தீங்கன்னா வகுப்பு நம்பர் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுக்கக்கூடிய நம்பர் தான் வந்து இந்த 17. அடுத்தது பாருங்க 18 வகுப்படும். 18 2ஆல வகுக்கலாம், 6ஆல வகுக்கலாம், 9ஆல வகுக்கலாம். அப்ப அது பகா எண்ல வராது. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 19 ஒரு பகா எண் போட்டிருக்கும் பாருங்க. 19 வந்து 1ஆல தான் வகுப்படும், அதே நம்பர்ல தான் வகுப்படும். அப்ப இதுல விடுபட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க பாருங்க 7 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்தது 11 கொடுத்துருக்காங்க, அடுத்தது 13 ஸ்கொயர் இது, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 19 ஸ்கொயர் இது. அப்ப மிஸ் ஆனது 17. இந்த 17 என்ற பகா எண் தான். இப்ப இந்த 17 ஸ்கொயர் பண்ணுங்க. 17 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க 17 × 17. இப்ப 7 49க்கு 9 மீதி 4 1 7 7 4 11. அடுத்தது 7 1 7 1 1 1 கூட்டுங்க 9 7 1 8 1 1 2 ரைட்டா 289. அப்ப ஆப்ஷன் சி தாங்க விடை 209. இது மாதிரி நிறைய இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல சில மடங்குகள், வர்க்கங்கள், பகுஎண், பகா எண் இதெல்லாம் சும்மா இருக்கும்போது தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸ் வந்து கஷ்டம் கிடையாது, மேக்ஸ் வந்து ஈஸி தான். ஆனா சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இந்த கணக்குல பாத்தீங்கன்னா 289 ஆப்ஷன் சி தான் விடை. ஏன்னா இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பகா எண்களின் வர்க்கங்களின் வர்க்க எண், பகா எண்களை வர்க்கப்படுத்தி போட்ட எண். இது 7 ஸ்கொயர் 49, 11 ஸ்கொயர் 121, 13 ஸ்கொயர் 169. இங்க வந்தா 17 ஸ்கொயர் 289 வரணுங்க. இங்க என்ன வரணும்னா 289 வரணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 17 ஸ்கொயர் வந்து 289. அடுத்தது 19 ஸ்கொயர் வந்து 361. சோ இந்த விடுபட்ட எண் வந்து 289. இதை பாருங்க, இது ஒரு முக்கியமான மெத்தட். இது நிறைய இந்த மாடல்ல கேட்கறாங்க. அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தொடர்ந்து சந்திப்போம். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம்.